ஹாய் கைஸ், வெல்கம் டு எக்ஸல் ஸ்கில்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீலுக்கை பற்றின கம்ப்ளீட் கைடு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, எம்ப்ளாயி ஐடி, நேமு, டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு காலம் இருக்குது. இங்கே டிபார்ட்மெண்ட் எல்லாமே பிளாங்காக இருக்கா. ஸோ இங்கே தான் நம்ம வந்து வீலுக்கப் வந்து யூஸ் பண்ணி அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டு அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அருணுன்றது இங்கே வந்து ஹச்ஆர்னு போட்டிருக்கு. ஸோ ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட் இங்கே வரணும். நெக்ஸ்ட் ஆர்யான்றது இங்கே லாஸ்ட்டில் இருக்குது, டெலிகாலிங் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ டெலிகாலிங்கிறது இங்கே வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்யான்றது இங்கே லாஸ்ட்டில் தான் இருக்குது, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஆர்டர் மாறிக்கலாம். இங்கே அருண், பாலா, ரமேஷ் அப்படின்ற ஆர்டரில் இருக்குன்னா இங்கேயும் அதே ஆர்டரில் தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஆர்டர் மாறி இருந்துக்கலாம். பட் என்ன ஒரு கண்டிஷன்னா, இங்கே அருண் இருக்குன்னா இங்கேயும் அருண் தான் இருக்கணும். இங்கே ஒரு எஸ்ஓ இந்த மாதிரி ஆட் ஆகிருக்கக்கூடாது. அங்கே என்ன நேம் இருக்கோ அது அப்படியே இருக்கணும். இல்லை இங்கே ஒரு லெட்டர் எடுத்து விட்டுட்டு வெறும் ஏஆர்யூ மட்டும் இப்படி இருக்கக்கூடாது. அங்கே என்ன லெட்டர் இருக்கோ அது அப்படியே தான் இங்கே இருக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா தான் வீலுக்கப் வந்து நம்ம வந்து போட முடியும். ஸோ இப்போ வீலுக்கப் வந்து எப்படி போகிறேன்றதை பாருங்கள். இஸ் ஈக்குவல் டு வீலுக்கப் அப்படின்னு VL1 டைப் பண்ணிவிட்டு டேப் தட்டிட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்துடும், வீலுக்கப்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கே அருண்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு எஃப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஜியவும் கிளிக் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ஜியை கிளிக் பண்ணிங்கன்னா இது 2 ரோவும் செலக்ட் ஆயிரும். 2 ரோவும் செலக்ட் ஆனதுக்கப்புறம் கமா 2,0 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடணும். ஏன் 2,0 போடுறோம்னா, இங்கே அருண் இருக்குல்ல, இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு காலம். ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதனால் இதுதான் ஃபஸ்ட்டு காலம், இதுதான் 2வது காலம். ஸோ அதனால தான் 2,0 அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். ஓகேவா? அப்படி என்ட்ரு தட்டினீங்க அப்படின்னா அருண் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்றது வந்துடும். ஓகேங்களா? ஸோ வந்ததுக்கப்புறம் இது ஃபுல்லாக இந்த ப்ளஸ்ஸு குட்டியாக இங்கே ஓரமாக வச்சிங்கன்னா ப்ளஸ் வரும். இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா இதுலேயும் வந்துடும். அப்படியே வரிசையாக யார் யார் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டு அப்படியே ஃபார்முலா வந்து கீழே உள்ள செல்ஸுக்கும் அப்ளை ஆகிரும். ஓகேங்களா? இப்போ கிராஸ் வெரிஃபை கூட பண்ணிக்கலாம். இப்போ ராம் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டு, இங்கேயும் ராம் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது. திலக் வந்து ஃபினான்ஸ்னு போட்டிருக்கு, இங்கேயும் திலக் ஃபினான்ஸ் தான் போட்டிருக்கு. பாலா சேல்ஸு, இங்கேயும் பாலா சேல்ஸ் தான் போட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இந்த இடத்துல வந்து வீலுக்கப் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ அதே மாதிரி தான் இங்கே லேப்டாப்போடைய ப்ரைஸ் இங்கே போட்டிருக்கு, மவுஸுடைய ப்ரைஸ் இங்கே போட்டிருக்கு, கீபோர்டுடைய ப்ரைஸ் போட்டிருக்கு. ஸோ இங்கே அதே ப்ராடக்ட் தான், பட் நேம் மொத்தம் ஆர்டர் மாறி இருக்குது. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் அப்போ சொன்ன மாதிரியே. ஸோ இப்போ கீபோர்டுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, இஸ் ஈக்குவல் டு VLOOKUP அப்படின்னு போட்டுட்டு கீபோர்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு இங்கே மேலே கிளிக் பண்ணணும். டிரோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ஈயும் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணணும்னா கமா 2,0 தான் போடணும். ஏன்னா இது ஃபஸ்ட்டு இதுதான் செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், கமா 2,0 அப்படின்னு போட்டு என்டர் தட்டினீங்க அப்படின்னா கீபோர்டுடைய அமௌண்ட் வந்து இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இங்கே ப்ளஸ் இருக்கா, இந்த ப்ளஸ்ஸை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா எல்லாத்தோடைய அது கீழேயுமே அந்த ஃபார்முலா வந்து அப்ளை ஆயிரும். ஓகேங்களா? இப்போ மதர் போர்டு ரேட்டு 3000 போட்டிருக்கு, இங்கேயும் மதர் போர்டு ரேட்டு 3000. ஸோ கரெக்டாக தான் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து மார்க் ஷீட்டில் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ரோல் நம்பர் இருக்குது, அவங்க நேமு, அவங்க மார்க்ஸ், அவங்க வாங்கின மார்க்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த ரோல் நம்பர் அண்ட் மார்க்ஸ் மட்டும் தான் இருக்குது. இந்த ரோல் நம்பருக்கு உண்டானவங்க என்ன மார்க்கு அப்படின்றத நமக்கு தெரியணும். ஸோ இதுக்கும் அதே மாதிரி VLOOKUP வந்து போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு VLOOKUP போட்டு டேப் தட்டிட்டு இங்கே 101 வச்சுட்டு கமா கொடுத்துட்டு என்ன பண்ணணும், அதாவது 101. ஸோ இங்கேயும் 101 இருக்குது. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ஸோ வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு எஃப் 3யுமே செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா மார்க்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ ரோல் நம்பர் இங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்குது, செகண்ட் காலத்தில் நேம் இருக்குது, 3வது காலத்தில் தான் மார்க்ஸ் வருது. நமக்கு வந்து மார்க்ஸ் தான் தேவை. அதனால் கமா 3,0ன்னு போடணும். ஏன் 3,0னா இது 3வது காலம், ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம், இது 2வது காலம், இது 3வது காலம். அதனால் கமா 3,0ன்னு போட்டு என்ட்ரு தட்டிடுங்க. என்ட்ரு தட்டினீங்க அப்படின்னா மார்க்ஸ் வந்துடும். 101ஓட மார்க்ஸ் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த ப்ளஸ்ஸை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாத்துடைய மார்க்ஸும் வந்துடும். இப்போ 106 வந்து 85 மார்க்கு, 106 ரோல் நம்பர் வந்து 85 மார்க்கு. ஸோ வந்து அக்யூரேட்டாக வந்துருச்சுங்க. என்ன இருக்கோ அவங்களுடையது அக்யூரேட்டாக வந்துருச்சு. இப்படி தான் VLOOKUP வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதில் எங்கெங்கே தப்பு விடுவோம் அப்படின்றத பார்ப்போமா? ஸோ எங்கெங்கே தப்பு விடுவீங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இங்கே அருண் இருக்கா, இங்கேயும் அருண் தான் இருக்கணும். இப்போ ஒரு லெட்டரை மட்டும் தூக்கி வர என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ எண்ணை வந்து எடுத்துகிறோம் நாட் அவைலபிள் ஆயிரும். ஏன்னா இந்த டேட்டாவும் மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு. அதனால் இங்கே என்ன டேட்டா இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பேஸு கூட இருக்கக்கூடாது. இங்கே அருண் பக்கத்தில் இப்போ ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டுறேன் பாருங்கள். ஸ்பேஸ் விட்டால் கூட
வராது, நாட் அவைலபிள் ஆயிரும். ஸோ ஸ்பேஸு கூட இருக்கக்கூடாது பக்கத்தில். அப்படி இல்லாமல் இருந்தால் தான் கரெக்டாக வந்து உங்களுக்கு வரும். அதாவது இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே இருக்கணும், அவ்வளோதான் ரூல்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன மிஸ்டேக் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு சிலர் வந்து VLOOKUP எப்படி போடுவாங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா VLOOKUP வந்து VLOOKUPன்னு போட்டு இங்கே அருண்ன்றதை செலக்ட் பண்ணிக்குவாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து இந்த ஃபுல்லாக செலக்ட் பண்ணாமல் இந்த டேபிளை மட்டும் செலக்ட் பண்ணுவாங்க. இப்படி பண்ணக்கூடாது. இப்படி பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னு பாருங்கள். இப்போ 2, 0 போடுறேன். இப்போ இது வந்துடும், அருண்ன்றது வந்துருச்சுங்களா. இப்போ அதே டபுள் கிளிக் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள், நாட் அவைலபிள் ஆயிரும். ஏன் நாட் அவைலபிள் ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த நாட் அவைலபிள்னு வருதுல, இங்கே F2 கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இங்கே கீழே இறங்கியிருக்கு பாருங்கள். ஸோ கீழே இறங்கும் இது. ஸோ இப்படி வந்து இறங்கக்கூடாது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து வரல. அதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணுறோம் அந்த காலத்தை. VLOOKUPன்னு போட்டு அருண் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு F காலத்தை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு G அப்படின்னு கொடுத்துட்டு ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கிறோம். அதாவது இந்த காலம் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு VLOOKUP வந்து ஒர்க் ஆகும். இப்போ 2, 0 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இதுதான் ப்ராப்பரான மெத்தடு. நெக்ஸ்ட்டு வந்து எங்கே தப்பு நடக்கும் அப்படின்னா, இப்போ வந்து செலக்ட் பண்ணுற காலத்துக்கு பக்கத்தில், அதாவது இப்போ இது வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து நடந்திருக்கா. இங்கே வந்து 2, 0ன்னு வந்து போடுறேன். ஏன் 2, 0னா இதுதான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். இல்லை இது தேர்டு காலத்தில் இருக்குது. இப்போ எம்ப்ளாயி ஐடி ஃபஸ்ட்டு காலம், இது செகண்ட் காலம், இது தேர்டு காலம்னு போட்டு இங்கே 3, 0ன்னு போடக்கூடாது. அது வந்து தப்பாயிரும். ஸோ எந்த செல்லில் எந்த காலத்தை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோமோ அதுதான் ஃபஸ்ட்டாக எடுத்துக்கணும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத செகண்டாக எடுத்துக்கணும். அப்படி போட்டால் தான் VLOOKUP வந்து கரெக்டாக வரும் ஃபார்முலாஸு. ஓகேங்களா, இதெல்லாம் தான் தப்பு நடக்கக்கூடிய இடம். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. வேறு எதை பற்றியாவது வீடியோ போடணுன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஆல்.